Hi friends, welcome to Mujahid FX. நம்மளோட யூடியூப் சேனல்ல நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம் வந்து forex ட்ரேடிங்கும் பைனான்ஸ் ட்ரேடிங்கும் இடையில உள்ள வித்தியாசம். பைனரி ட்ரேடிங் பத்தி பேசல. நான் இங்க பைனான்ஸ் சொல்றது வந்துட்டு ஒரு கிரிப்டோ ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு புரோக்கர், அவ்வளவுதான். நம்மளோட forex ட்ரேடிங்ல எவ்வளவு புரோக்கர் இருக்குது, இந்த ஐசி மார்க்கெட், நோத் எஃப்எக்ஸ், அடுத்து வந்து எக்ஸ்னஸ், இது மாதிரி வந்து பைனான்ஸ் மாதிரி நிறைய இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது வந்து பைனான்ஸ். அந்த பைனான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களால் நல்ல ஃபியூச்சர்ஸ் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கும் அண்ட் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, நம்ம இந்த பைனான்ஸில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் கிரிப்டோ கரன்சிஸ் வந்து ட்ரேட் பண்ணுறோம். பிட்காயின், லைக் எதீரியம், அப்படி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு டோஜ் காயின், அப்படி எல்லாமே வந்து நம்ம ட்ரேட் பண்ணக்கூடியதான ஒரு இடம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடி வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்லேயும் வந்துட்டு கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் எஸ் இருக்குது. அதில் வந்து இதை கரன்சின்னு சொன்னால் நமக்கு தெரியும் வந்து ஒரு 3-4 காயின் அப்படி தான் இருக்குது. அதுக்கு மேலே வந்து நம்ம இது வரைக்கும் ஒரு சில புரோக்கரில் வந்து கிரிப்டோ கரன்சிஸ் வந்து காணவும் முடியாது, அப்படியான புரோக்கரும் இருக்குது. ஓகேவா? பட் இங்கே என்னன்னு சொன்னால் 150க்கு மேற்பட்ட கரன்சி பேர்ஸ் வந்து பைனான்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கரன்சிஸ் எடுத்து உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணி கொள்ளலாம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் எப்படின்னு சொன்னால் நம்ம மார்ஜின், இந்த நம்ம லெவரேஜ்லாம் யூஸ் பண்ணுவோம் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கில். அது மாதிரி வந்து இங்கே வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு எக்ஸ் கணக்கில் வந்து கொடுப்பான். அது வந்து ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் வந்து வரும், எக்ஸில் வருது. ஓகே, நம்ம அதில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு மேலால் நமக்கு வந்து ஜாஸ்தியாக வாங்கக்கூடிய மாதிரி ஒரு ஆப்ஷன். அதாவது நம்ம இங்கே எப்படி அந்த லெவரேஜ் யூஸ் பண்ணி நம்ம ஒலிம் வந்து வச்சு கூட வாங்குவோமோ அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து அங்கேயே கொடுத்துருப்பான். இன்னொன்று இருக்கும், உங்ககிட்ட இருக்கிற டாலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கோயினை வாங்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் $42,000 வந்து பிட்காயின் போகுது அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் $42,000 கொடுத்து வாங்கிட்டீங்க. அது நாளைக்கு வந்துட்டு ஒரு 50,000 போனிச்சு, நீங்கள் 50,000 வந்துட்டு செல் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். ஓகே, அப்படித்தான் ஸ்பாட் ட்ரேடிங் இருக்கும். அதில் வந்து இன்னொரு ஃபியூச்சர்ஸ், சரியா? இமேஜ்லேயும் வந்து காட்டிட்டு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் எப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த எக்ஸெல்லாம் வந்து கூட வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட லெவரேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாகி நம்மளுடைய என்ன சொல்கிறது லிக்விடிட்டி ப்ரைஸ் வந்து கம்மியாகி வரும். ஓகே, நம்ம சொல்லியிருப்போம் முன்னாடியும், நம்ம ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்துட்டு $100 $200 கொண்டு வரவங்க 0.01க்கு மேலே போகாதீங்க அப்படின்னு ஏன் சொல்கிறோம்னு சொன்னால், அந்த 1000 பிப்ஸ் வந்து உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் 0.01 யூஸ் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு 1000 பிப்ஸ் இருக்குது, உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. பைனான்ஸை பொறுத்தவரையில் நல்லா வந்துட்டு ட்ரேடிங், அதாவது நம்மளுடைய கேண்டலிஸ்டிக்கை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ நல்ல பெர்ஃபெக்டாக வந்து வேக் ஆகக்கூடிய ஒரு இடமா இருந்துட்டு இருக்குது இப்போதைக்கு பைனான்ஸ் வந்து. ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த பைனான்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நான் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ கீழே வந்து கொடுத்துருக்கிறேன். இதில் நீங்கள் இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களோ, ஸோ அந்த டவுட்ஸுக்கு மட்டும்தான் நான் வந்து வீடியோ கிரியேட் பண்ண போகிறேன். பிகாஸ் வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து தெரியும், ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் தனியாக நம்ம ஸ்டார்ட் பண்ண சேனல். ஸோ இருந்தும் ஓகே, இதுவும் வந்து ஒரு ட்ரேடிங் தான் அப்படின்றதுனால வந்து நான் பண்ணுறேன். அதாவது நீங்கள் கேட்டால் மட்டும்தான் வந்து நான் அந்த வீடியோஸ் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.